மார்னிங் மை லார்ட். மை லார்ட் இல்லடா, யுவர் ஆனர். இருக்கட்டுங்க, நீங்க எனக்கு மை லார்ட் தானே. அத்தை, நான் அதை வச்சு தான் சொன்னேன். ஏப்பா காலேஜ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு? கண்ணில் காட்ட மாட்டேங்கிற. அதுன்னு வரவே இல்லை மாமா. அது நம்ம பார்வைக்கே வராதுப்பா. ஆமா, இது எப்படி? இது வந்து போஸ்ட்ல வந்து. ஆமா, போஸ்ட்மேன் கொண்டு வந்து உன் மேத டிராயர்ல ஒளிச்சு வச்சுட்டு போய். அதுன்னு எனக்கு தெரியாது. வாய மூடுறா. ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லி வச்ச மாதிரி 2 வருஷம் உன் கூட படிச்சவெல்லாம் டிகிரி வாங்கி பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கா. நீ என்னடான்னா இந்த காலேஜை விட்டே வெளியே வர மாட்ட போல் இருக்கே. சும்மா இருமா. நான் ஹை ஸ்கூலோட நிறுத்திருப்பேன் தெரியுமா? போனா போகுது. மாமா ஒரு ஜட்ஜ் ஆச்சு, அவர் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் காலேஜுக்கு போய் வந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடா அதுக்குள்ளேயும் சத்தம் போட்டு கேட்டியா தம்பி அவன் பேசுறத? இருக்க பிரபு. என்ன மாமா? கண்ணா, மெட்ராஸ்க்கு நான் வந்ததுல உன் படிப்புக்கு எவ்வளவு நன்மைன்னு உனக்கு புரியலடா. எவ்வளவோ காலேஜ்ல ட்ரை பண்ணேன், உனக்கு சீட் கிடைக்கல. கடைசியில இந்த காலேஜ்ல உன்னை சேர்த்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? அந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட சேர்மன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என் மேல மரியாதை உள்ளவர். அதனாலதான் உனக்கு சீட் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷமும் கோட்டடிச்ச உன் மாமா கௌரவம் finished. மாமா, அந்த சேர்மன் சொல்லி பாஸ் போட சொல்றேன். அடச்சி, இங்க பாரு, உன் மாமா கிட்ட இந்த விஷயத்துல எல்லாம் ஹெல்ப் எதிர்பார்க்காத. நான் செய்யவும் மாட்டேன், என்ன நம்பவும் நம்பாத. நான் உங்களை நம்பல மாமா, நான் நம்புறதெல்லாம் சுஜாதாவை. சுஜாதாவா? யாரா அது? மாமா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் ஆகல, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. வடக்கம் போல என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போங்களேன். ஆமா, ஜட்ஜி விட்டு பையன் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நீ படிக்கிற படிப்புக்கு காலேஜ் காரு மூஞ்சி. சரிக்கா, அதாவது இருக்கட்டுமே. கோதண்டா, எப்படியாவது சுஜாவை அடைஞ்சாகணும் மேடா. என்னடா செய்யலாம்? காதலிக்கிற திருமணம் அப்புறம் பணம் விட்டு வாய் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன சொல்றேன்னு சடார்னு கேட்ட வேண்டியதானே? கரெக்ட். இன்னைக்கு 2ல 1 கேட்டறோம். அதான் வருதுடா. எங்க சுஜா? ஜூலியட். சுஜா இங்க வா. இன்ப கனா ஒன்று கண்டேன். நான் கண்டேன், நீங்க தான் கண்டியா? தேவதானா? ஏண்டா இவகிட்ட அற வாங்குறது அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏடா எருமாடு தோழா, நீ தானடா சொன்ன போய் முயற்சி பண்ணி பாரு, அன்பு கிடைக்கும்னு. கடைசியில் அறதான்டா கிடைச்சது. கவலைப்படாதடா, அறையின் ஆரம்பம் தான் உங்க காதல். உண்மையா சொல்றேன்? சத்தியமா சொல்றேன். அப்ப இன்னும் தடவை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான். சுஜா, சுஜா, சத்தா, நீ இங்கே இல்லையா? ஓஹோ, பிரபுவை அடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? போடி, நீ கொடுத்த அடி இருக்கே, அது வாலிப உலகத்துக்கே ஒரு பெரிய இடி. போடி, அவர் ஒரு அப்பாவி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்னடி ரொம்ப வருத்தப்படுற? வேணும்னா ஒண்ணு செய்யி, நீ அற கொடுத்த அதே கண்ணத்துல ஒரு இது வேணா. மூஞ்ச பாரு, மூஞ்ச எப்படி இருக்கு? மேடம், மேடம் வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களோட சாப்பிட போறேன். உட்காருமா. ஏன் மேடம், உங்க ரூம்ல இடம் இல்லையா? நிறைய இடம் இருக்குமா. இன்னைக்கு சுஜாதாவோட சாப்பிடலான்னு வந்தேன். சுஜாதாவோட மட்டும் தானா? உங்க எல்லாரோடையும் தான். சுஜா, என்ன டிஃபன் கொண்டு வந்திருக்கேன்? பணக்கார விட்டு பொண்ணுன்னு தான் பேரு, வெறும் தோசை தான் கொண்டு வந்திருக்கா. ஐயோ, தோசையா? காஞ்சு போயிருக்கேன். இத சாப்பிட்ட வயிற்றுக்கு கெடுதல். சுஜா, இந்த தோசையை நான் சாப்பிடுறேன், இந்த பிரெட் டோஸ்ட் நீ சாப்பிடு. அப்ப உங்க வயிறு கிடாதா? எனக்கு பரவாயில்லம்மா. சுஜா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணாம். ஆமா, உங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்களா? ஓ, ஏன் மேடம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா சும்மா அப்படி கேட்டேன். இந்த மேடம், உங்களை பார்த்தா, என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? இந்தம்மா. மேடம், நீங்க பெரிய ஆளு. கிளாஸ்ல தான் சுஜாவை தனியா கவனிக்கிறீங்கன்னா இங்க கூடவா? அவ வேண்டாம்னா கூட நீங்க ஊட்டி விடுறீங்களே, பெத்த தாய் மாதிரி. மாதிரி என்னம்மா? அப்படியேதான் இருக்கட்டுமே. ஏன் உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறது இல்லையா? அப்படிதான். சுஜா, இந்த 2 அவதாரங்களும் எங்க வீட்டுலதான் இருக்காங்க. இவங்க அம்மா என் கூட தான் படிச்சது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. உங்க வீட்டுல இருந்து என்ன மேடம் பிரயோஜனம்? உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா படிக்கலாமே. எங்களுக்கு கூட மேடத்திட்ட டியூஷன் சொல்லிக்கணும்னு ஆசைதான். எங்க அம்மா இருக்குதே, சாயங்காலம் ஆனா போதும் எங்களை வீட்டுக்கு காவல் வச்சுட்டு இது நல்லா சீவி சிங்க அடிச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போயிடும். கிளவி கிழவியா? வாங்க வாங்க வீட்டுக்கு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அது சரி, உங்க அப்பா வீட்டுல என்ன செய்வாரு? எங்க அப்பா பாவம் 6 மணி ஆட்டத்துக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க மத்தியானம் 12 மணி வெயிலே கியூல போய் நிப்பாரு. தவறி போய் டிக்கெட் கிடைக்கலன்னு வந்தாரு, அன்னைக்கு ராத்திரி சோத்து வாயில மண்ணு. என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? போது போது நிறுத்துங்க. சுஜா,
நீ எப்பமா எங்க வீட்டுக்கு வர? மேடம், நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறா. இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, கண்டிப்பா வருவா. இல்ல சுஜா? எஸ் மேடம். பாத்தியா? ஹாய் சுஜா, நம்ம வீட்டுக்கு வர போறாடி. என்ன பாஸ்கர், என்ன கூப்பிட்டு கூடாதா? உனக்கு எதுக்கு மாத்திரமா? பகலெல்லாம் கல்லூரியில பாடம் சொல்லி கொடுத்து களைச்சு போய் வருவேன். அரசனுக்கு அமைச்சர், ஆபீசருக்கு பியூன், அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் எவ்வளவு அவசியம் எனக்கு இப்பதான் புரியுது. அந்த இணைப்புக்கு பெயர் தான் கணவன் மனைவின்னு சொல்றாங்க. உண்மைதான் பாஸ்கர், உண்மைதான். வசந்தி, எனக்கு அனுபவம் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு உண்மையா மனம் விட்டு சொல்றது இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒண்ணு தாய், இன்னொன்னு மனைவி. அந்த ரெண்டு பேருமே என் பாஸ்கர் இல்லாம போயிட்டாங்க இல்லையா? பாஸ்கர், ஒரு பெண் தலைவலியில துடிச்சிட்டு இருக்கும் போது அவன் நெத்தியில ரெண்டு பேருடைய கைப்பட்டா போதுமா, உடனே வலி எல்லாம் நின்னு போயிடுவான். அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? தாலி கட்டின கணவன், தான் பெத்த குழந்தை. அந்த ரெண்டு பேருமே என் வசந்திக்கு இல்லாம போயிட்டாங்க இல்லையா? இருக்காங்க பாஸ்கர், இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. ஏதோ ஞாபகம். உன் வாழ்க்கையே வெறும் கனவும் கற்பனையுமா ஆயிடுச்சு. பாஸ்கர், வாழ்க்கையில நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். எந்த நிலையில கூட என் மனசுல ஒரு சின்ன ஆசை. சொல்லுமா, நிறைவேற்றி வைப்பீங்களா? நீ சொல்றத பொறுத்து. சத்தியமா? நிபந்தனை வேண்டாம், நினைச்சத சொல்லு. நீங்க கல்யாணம் செய்துக்கணும். நீயா சொல்ற? நான் தான் சொல்ல முடியும். இந்த வயசுலயா? ஆசைகளுக்கும் ஆண்களுக்கும் வயசே கிடையாது. உலக கேலி பேசாதா? அந்த பாழ உலகம் நம் மன துயரத்துக்கு மருந்தா தடவுது. கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இனி என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு நான் எப்பவோ சொல்லிட்டேனே. நீங்க தானே சொன்னீங்க, கடவுள் வந்து சொல்லலையே. அப்படி ஒரு பிணைப்பு எனக்கு அவசியம் தானா? அவசியம்னு எனக்கு தோணுது. உண்மையாவா? ஆமா. வசந்தி, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லு. நான் தான் உங்களுக்கு பெண் பார்க்கணும். வசந்தி, பாஸ்கர், தாயில்லா பிள்ளைக்கு சகோதரி பெண் பார்க்கிற மாதிரி நான் உங்களுக்கு பெண் பார்க்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கு தருவீங்களா? வசந்தி, இது இடிவிழுந்த மரம், இனி மலராது. வறண்ட பாலைவனத்துல வாசனை உள்ள மல்லிகை செடியை வச்சிருந்தான், அது வளரவே வளராது. அம்மா, இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்திதான். எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இதே கையில என் கண்ணை மூடுனா அது ஒன்னே எனக்கு போதும். இல்ல பாஸ்கர், இல்ல. உங்க வாழ்க்கை அப்படி முடியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு பெண் பார்க்கத்தான் போறேன். அப்படின்னா நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? பாஸ்கர், நடக்காது. அது மட்டும் நடக்காது பாஸ்கர். அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி இதுவும் நடக்காது. இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் தான் இப்படி சினிமா பைத்தியம் பிடிச்சி அலையறியோ தெரியல. வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்னால கியூல நிக்க முடியாதுமா? பொம்பளைங்க கவுண்டர்ல எனக்கு நீயே சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கோ. அப்படின்னா இன்டர்வல்ல எனக்காக நீங்க மசால் வடை வாங்கி கொடுக்கணும். உன் புத்தி உன்னை விட்டு போவாதே. ஐயோ, குழந்தைங்க வந்துருச்சு. மம்மி மம்மி, வர வர உனக்கு வயசு கம்மி. இன்னைக்கு எங்க டாடி ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. நைஸ் கை. மம்மி, என்னடி கொஞ்சறீங்க? குத்துறாங்குத்தி. ஐயோ, இந்நேரம் நியூஸ் ரீல் ஆரம்பிச்சிருப்பானே. போய் தொலைங்கடி. லட்சு, உனக்கு என்னமா வேணும்? அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான் வேணும். சரிதான், சீக்கிரம் சொல்லுங்கடி. இந்நேரம் டைட்டில் ஆரம்பிச்சிருப்பானே. லட்சு, நீ சொல்லுடி. நீ சொல்லுடி. நீ சொன்ன என்னவா? ஏன்
நீ சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 1 2 3. மம்மி, டாடி, நாங்க 2 பேரும் ஒருத்தரையே லவ் பண்றோம். அப்படியே சமாளிச்சிருப்பாங்க. என்ன தைரியம்? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரையே லவ் பண்றீங்களா? இருடி விஷயம் சிக்கனமா இருக்குது, என்னன்னு விசாரிப்போமே. சும்மாருங்க. லவ்னு சொன்ன உடனே பயம் என் அடி வைத்த கப்புது. ஏண்டி, இந்த வயசுலயே லவ்வா? நீ மட்டும் என்ன ஒழுங்கோ? நீ ஹைஸ்கூல்ல காதல் பண்ண, நாங்க காலேஜ்ல பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மம்மி, ஒரு நாள் உன் பழைய டைரிய புரட்டணும். அதுலதான் நீ தேதி வாரியா எழுதி வச்சிருக்கியே. ஆமா மம்மி, நீ டாடிய பார்த்தது, கல்ல காட்டினது, சிந்திச்சது, சந்திச்சது, லவ் லெட்டர் எழுதினது எல்லாத்தையும் தான் விபரமா எழுதி வச்சிருக்கியே. நாங்க ஒண்ணும் அப்படி இல்லப்பா, கண்ட உடனே காதலிச்சிட்டோம். எவ்வளவு நேரமா அவர் வெளியவே நிக்கிறாரு, கால் வலிக்காது? லட்சு, டாடி, மாப்பிளைய கூப்பிடுமா. ஹலோ டார்லிங், உள்ள வாங்க. மம்மி, இவள்தான் எங்க லவர் மிஸ்டர் கோண்டு. என்னது குண்டா? குண்டு இல்ல மம்மி, கோண்டு. அது இல்லைங்கோம்மா, என் பேருங்கோ கோதண்டா பாண்டிங்கோ. நம்ம பாப்பாங்கோ என்ன லவ் பண்ண சொல்ல கோண்டு கோண்டுன்னு சொல்லி லவ்வா கூப்பிடுதுங்கோ. இருக்கட்டும். மம்மி எப்படி இருக்கிறாரு? மாப்பிளைக்கு என்னமா குறைச்சலு? கடைஞ்சி அடிச்ச பொம்மை மாதிரி. இருக்கட்டும். ஏற்கனவே அவுட் ஹவுஸ்ல நம்ம குடும்பத்துக்கே இடம் இல்ல, இதுல இவர் வேறயா? சரி, நம்ம 2 பேரும் வெளியே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. என்னது? சும்மா இருங்க. ஏன் பண்ணுங்களா? நீங்க 2 பேரும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்குமா, இல்ல சட்டம் தான் இதுக்கு இடம் கொடுக்குமா? அப்படின்னா நான் என் காதல வாபஸ் வாங்கிக்கிறேன். லட்சு, நீயே கட்டிக்க. தேங்க்ஸ் ரிச்சச்சு. Let me sigh, let me cry when I'm blue. Let me sigh, let me cry. என்னம்மா படிக்கிறேன்? படிக்கலமா, பாடுறேன். பாப் மியூசிக். எங்க காலேஜ் ஆனுவல் டே அன்னைக்கு நான் தான் பாட போறேன். அப்படியா? இது என்னம்மா, இது பாட்டா தெரியல, ஒரே இங்கிலீஷா இருக்கே. அம்மா, உங்களுக்கு இந்தியன் கிளாசிக் மியூசிக் தான் தெரியும், இது இங்கிலீஷ் மியூசிக், பாப் சாங். இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாதுமா. எனக்கே புரியாத மியூசிக் நீ எப்படியம்மா பாட போற? எங்க கொண்டா பாக்கலாம். Let me sigh, let me cry when I am blue, when I am blue. ஐயோ அம்மா, நிறுத்துங்கம்மா. இந்த பாட்டை போய் உங்க கர்நாடிக் மியூசிக்ல பாடி இப்படி கொலை பண்ணீங்களேம்மா. பின்ன எப்படி பாட சொல்ற? Let me sigh, let me cry when I'm blue. ஓஹோ, அப்படியே. கொண்டா மைக் கொண்டா பாக்கலாம், ட்ரை பண்ணலாம். Let me sigh, let me cry when I'm blue. Let me go away from this lonely town. Won't be long till my song here is through. 'Cause I know about my last round. All the love I could see, beg or borrow. All the pain in my soul. What is love but a prelude to sorrow? With a heartbreak, a help for your goal. And here I got now you know why I'm leaving. I got the blues, what can I do? Goodbye. Let me sigh, let me cry when I'm blue. Let me go away from this lonely town. Let me sigh, let me sigh, let me sigh. Mommy, it's so good. Please continue it. Amma, nirthadingamma. Paadungamma. Sorry. Even I can sing your kind of music, the rock and roll sounds you hear around you. The modern rhythm that gives you satisfaction. In my music, you've always been found. You are telling something new to my nation. Even I can feel that vibration. It's moving, round and round and round. Sounds you hear around you, the modern rhythm that gives
In my music has always been fun. You are telling something new to my nation. Even I can feel that vibration. It's moving, round and round and round. I'm gonna sing it too, I'm gonna sing it too. I'm gonna do it like I've never done before. I find my spirit so, and let's try for more. I know I also feel the totally I'm gonna sing it too, I'm gonna sing it too. I'm gonna do it like I've never done before. I find my spirit so, and let's try for more. I know I also feel the totally someday, sometime, there'll be a world sublime where all is calm, just peace and love you'll find. Someday, sometime, there'll be a world sublime where all is calm, just peace and love you'll find. I'm gonna sing it too, I'm gonna sing it too. I'm gonna do it like I've never done before. I find my spirit so, and let's try for more. I know I also feel the totally fun. Oh, wonderful, wonderful, Mummy. You are great.